வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் 26/1/2025 புரோதி தை 13 ஞாயிற்றுக்கிழமை. வணக்கம் போல எனக்கு பிடிச்ச நாள் இது. அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நான் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லுவேன். அது காரணம் என்னன்னா, இந்த உடம்பே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பக்குவம் அடையும். அது நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும். எனக்கு அது இல்லை. காரணம், நான் கடை திறந்தாகணும். அன்றைக்கி அவன் ஜோசியம் பார்க்குறான். அவங்க லீவ் நாளில் தானே வருவாங்க. அதனால் வெள்ளி சனி ஞாயிறு நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் கேப் போய் ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. சாப்பிட்டோம், எல்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. ஆனால் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் துக்கமான நாள் இன்னைக்கு. இந்திய குடியரசு தினம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஒரு நாள் லீவ் போயிடுச்சு. ஒரு படத்தில் வரும், சண்டேவில் லீவ் வந்தால் இன்னும் வரும். அந்த சங்கர் படத்து பாட்டு நல்லாயிருக்கும், டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு குடியரசு தினம் இதில் வந்துருச்சு 26. பாவம், மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் நாள் இன்னைக்கு, நல்லா இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு உயர்வு தரக்கூடிய நாள். அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஹோம்ஒர்க் நடக்கும் இன்னைக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய ஒரு நாள், தனம். கடகராசி நேயர்களுக்கு பரிசு தரக்கூடிய ஒரு நாள், நீங்களும் பெறலாம், கொடுக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு அனைவர்கிட்ட இருந்தும் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சில ஒர்க்கெல்லாம் பெண்டிங் வச்சுருப்பீங்க, அங்கே போய் செய்யலான்ட்டு இப்போ செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போடக்கூடிய ஒரு நாள். ஆர்கியூமெண்ட் வரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருப்பாங்க இன்னைக்கு சில விஷயங்களில், நல்லதும் கூடாது. விருச்சிக ராசி நேயர்கள் சில ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசி நேயர்கள் எல்லா விஷயங்கள்லையும் இன்னைக்கு ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு நாள். அந்த ஆர்வத்தை இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியுடைய ஒரு நாள். மனைவிமார், அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள் கூட வீட்டில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பாராட்டு மிகுந்த ஒரு நாள். முகஸ்துதி முன்னாடி நிற்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. மீனராசி நேயர்களே, இன்னைக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். ஏதாவது ஹோம்ஒர்க்னா கொஞ்சம் கரெக்டாக இன்னைக்கு பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் முன்னால் கேட்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு, அப்போ தான் ஐடியா மறுநாளுக்கு ஐடியா பண்ண முடியும். ஒரு 5 மணிக்கெலாம் போஸ்ட் பண்ணிவிடுவார். முன்னால் கேட்டிங்கன்னா மறுநாள் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க. எப்படி செய்யணுமோ செய்யுங்க. கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 8 மணி வரைக்கும் கௌலவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் தைத்துளம், 8 மணிக்கு மேலே கரிசை. நாளைக்கு வரும் 8 மணிக்குள்ளே காலைல போடுறதா போடுங்க, இல்லை இன்றைக்கே போடுறதுனால போடுங்க. ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. அப்புறம் விவாதம் நம்ம பேசுவோம். அது எதை பற்றி பேசணும், நல்லது இன்னைக்கு, நல்லது கெட்டதை பற்றி பேசுவோமா இன்னைக்கு. எல்லா மனுஷங்கிட்டையும் நல்லவன் நம்ம சொல்கிறவங்ககிட்டையும் உள்ள ரோல் பார்த்தீங்கன்னா கெட்டது இருக்கும். ஒருத்தனை கெட்டவன் நம்ம நினச்சி நம்ம பார்க்குறவங்ககிட்டையும் அவங்ககிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். ஒரு மனிதனாவே கலவையாக தான் இருக்கிறான். என்ன நம்ம நல்லவனாக பார்க்குறவன் எல்லாருமே நிறைய ஒரு 70% நல்லது தெரியும், 30% கெட்டது கண்ணுக்கு தெரியாது. கெட்டவன் 70% கெட்டது தெரியும், அவன் செய்கிற 30% நல்லது தெரியாது. அதனால் இந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த ரோல் மாடலில் தெரிஞ்சுக்கலாம். எனவே ஒரு கலவையான மனிதனால தான் இந்த உலகம் இயங்குது. உலகம் இயங்குறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா. நல்லது கண்ணபிரானை கூட நம்ம பார்க்குறோம். ஒரு அர்ஜுனன் சைடு நிறைய நல்லது பண்ணாமல் தெரியும் போது அந்த சைடில் நின்று பாருங்கள், அவர் பெரிய அக்யூஸ்டாக தான் தெரிவார். ஐயோ மோசமான ஆளாகிறானே. எல்லாரும் கௌரவர் சைடில் நின்று பாண்டவர் சைடு பார்க்கும்போது காலம் முடிவு செய்யணும், எது நல்லது கெட்டது. இப்போ மனிதன் அந்த நேரத்தில் நல்லது கெட்டதை முடிவு பண்ணுறான். நான் அடிக்கடி அந்த ஹிட்லர் கதையை சொல்லுவேன். ஹிட்லர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வராரு.
வரும்போது அவர் ஒரு ஈவினிங்கில் உட்காந்து ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவரை சுட முயற்சி பண்ணுறான். அவனுக்கு ஏதோ ஆப்போசிட்டு, அவன் மனசில் அவர் கெட்டவனா தெரிஞ்சிருக்கு. அவர் தப்பிச்சிடுறாரு. ஹிட்லர் அதில் தப்பிக்கிறாரு. தப்பிச்சிடுறாரு. அவன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். அவன் தூக்கு தண்டனை கொடுத்துட்றான். காலம் பின்னாடி ஓட்டி பாருங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் போயிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு அதிபதியாராங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான யூதர்களை கொன்னார் அவர். ஒருவேளை இந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர் முயற்சி செய்யும் போது அவர் இறந்திருந்தால் எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். காலம்தான் முடிவு பண்ணும் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா. அன்னைக்கு அது நல்லதா தெரிஞ்சுது. உயிர் ஹிட்லரை கொல்ல பார்த்தான், அவன் மாட்டினா, அவனை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சு பின்னோக்கி அவரோட வாழ்க்கையை ஃபுல் சரித்திரம் தெரிஞ்சிட்ட அப்புறம் அந்த இடத்துல வச்சு அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தாடா பாவி, அன்னைக்கே இருந்தால் செத்துருந்தா இத்தனை பேர் போயிச்சிருப்பான். நல்லது கெட்டதுன்றது காலம்தான் முடிவு செய்யணும். ஒருத்தங்கிட்ட நிறைய கெட்டது இருக்குன்றதுனால அவனை கெட்டவனும், ஒருத்தங்கிட்ட நிறைய நல்லது இருக்கிறதுனால அவன் நல்லவனும் நம்ம இடம் போடக்கூடாது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனிவே இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை தமிழ் கடவுள் முருகனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.